2025 தொடர்ந்து நாங்கள் 4 வருஷம் இந்த நடைபவனியை நடத்தி கொண்டிருக்கிறோம். வருடம் இந்த செய்வீங்க சென்ற வருடம் இது என்ன காரணத்துக்காக? எங்கட இந்த 6ஆம் மாதம் நாங்கள் ஒரு சுயமரியாதை மாதமாக உலக நாடுகள் எல்லாத்துலேயும் கொண்டாடுற நாங்கள் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் ரைட்ஸுகள், அவங்களோட உரிமைகள், அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்கணுன்றதுக்காண்டி இதில் ஒரு மற்றவங்க மாதிரி நீங்கள் மற்றவங்கள்ட்ட இருந்தவங்களை வித்தியாசப்படுத்தாமல் இந்த சமூகத்துக்கு என்னென்ன அங்கீகாரம் கிடைக்கிறதோ அவளுக்கும் எங்களுக்கு கிடைக்க வேணுமன்றதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிற நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் ஏதாவது முன்னேற்றி தர வேணுமென்று இல்லை, நாங்கள் இருக்கிறது மாதிரி எங்களை விட்டாலே நாங்கள் வாழ்வோம்ன்ற ஒரு அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த வருடம் இந்த ஜூன் மாதத்தில் இந்த ஃப்ரைடே நாங்கள் கொண்டாடுறோம். இந்த பேரணி எங்கே வரைக்கும் செல்ல போகுது? இது இங்கேருந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் இந்த நடைபவனி நடக்க போகுது. தொடர்ந்து நீங்கள் பின்னுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சுக்க. இதுக்கு என்னத்தை குறிக்குது நீங்கள் அதில் பின்னுக்கு இருக்கும்? அது அவங்க தான் வந்துட்டு விளக்கம் சொல்லுவோம். அப்படியா? அது அந்த பால் உறுப்பை வச்சு கொண்டு அதை ஆணை கொண்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு அதுக்கு வாழ்க்கை முறையை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். அது ஆனந்தான் இப்படி தான் கீழே எடுக்க போகிறோம். திருப்பிகளை நாங்கள் திருப்பி அந்த குழந்தையோட விருப்பங்கள் எல்லாம் நாங்கள் விருப்பப்படி வாழ விடாமல் நாங்கள் அதை தடுக்கிறோம். இது நாங்கள் இந்த வெளியில் இருக்கிற அந்த ஆக்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவமாக வீல் சேரை பார்த்துட்டு இருக்காங்க. அதை வெப்பத்தனம் அந்த ஆக்கள் இருக்குது, வெப்பத்தனம் இருக்கிற ஆக்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு குழந்தை கூட நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறாங்க. அந்த தொலைக்கு ஒரு லெக்கடி போடுவீங்க நாங்கள் பார்க்குறது. இந்த மாதம் எல்ஜிபிடிஐ ப்ளஸில் நாங்கள் அதை விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடுறோம். இது உலக ரீதியில் நடக்குது. யாழ்ப்பாணத்திலையும் தொடர்ந்து 2 இடங்களுக்கு நேரம் வரோம். நாங்கள் வவுனியா வேண்டி வரேன். எங்களுக்கு சப்போர்ட் வழங்குறதுக்காக இந்த இடத்துல வந்துருக்கேன். நாங்கள் எல்லாருமே ஒரே மனிதர்கள் தான். இதை குறிக்கிறதுக்காக தான் இந்த விடயம் நடக்குது. இது எந்தெந்த இடத்துல நடக்குது? இலங்கையில் வவுனியாவிலையும் யாழ்ப்பாணத்திலையும் இப்போ மலையகத்திலையும் தொடங்கியிருக்கிறாங்க. வவுனியாவில் இது 2வது யாழ்ப்பாணத்தில் இந்த முறையான ப்ரைட் ப்ளோக் 2025 தொடர்ந்து நாங்கள் 4 வருஷம் இந்த நடைபவனியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய உரிமைக்காகவும் சமூகத்தில் எங்களுடைய ஏற்றுதலை சமூகத்தில் இப்போ இருக்கிறாங்கன்றதையும் நாங்கள் காட்டுவோமாக தான் இந்த 4 வருடங்களாக நாங்கள் இந்த நடைபவனியை செய்து கொண்டு வருகிறோம். அதில் எங்களுடைய சகோதரர்களுக்கு என்ன விதமான வன்முறைகள் நடக்கிறது, அந்த வன்முறைகளுக்கு என்ன விதமான ஆலோசனைகள் தேவை, என்ன விதமான சட்டங்கள் தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்தும் முகமாகத்தான் செய்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் கடந்த 4 வருடங்களாக வெற்றிகரமாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் ஒரே இடத்தில் செய்கிறது அவ்வளவு நல்லதில்லை என்ற ஒரு காரணத்திற்காக இந்த முறை இங்கிருந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உங்களுடைய வேண்டுதல் சாவணியை நடத்த 4 வருஷம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கா? கட்டாயம் சமூகத்தில் கணக்க விதமான மாற்றங்கள் வந்திருக்கிறது. இன்னும் விதமான மாற்றங்கள் வரணும். தொடர்ந்து அதுக்காக நாங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம்.